Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Okay. ஓகே, சாப்பிட்ட அப்புறம் நல்ல தூக்கம் வருமா வராதா? வருமா வராது? பாதி பேர் வரும்ன்றீங்க, பாதி பேர் வராதுன்றீங்க. வருமா? ஜீசஸ் அப்படி சொல்லியிருக்காரு எங்கேயாவது? சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு உண்ட மயக்கம் தொண்டனு பைபிள் போட்டிருக்கான் இல்ல? நம்ம என்ன சொல்றோம்? சாப்பிட்டா கண்ணு சொருவோம். ஜீசஸ் சொருவிச்சான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பைபிள்ல படிக்கிறது ஒண்ணு, நம்ம செய்யறது வேற ஒண்ணு. எப்பொழுது நம்ம பைபிள்ல படிக்கிற மாதிரி ஒரு லைஃப்ல செய்ய நீங்க முயற்சி பண்ணலையோ, ஒரு காலம் இறை வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாக மாற்ற முடியாது. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்ளை பண்ணணும். சாப்பிட்டா தூக்கம் வருமா? ஜீசஸ் அன்னைக்கு அப்படி தூங்குற மாதிரி பைபிள்ல போடணும் இல்லையா? இரவெல்லாம் கண் விழுத்து ஜெபிக்கிறார், பகலெல்லாம் ஜெபிக்கிறார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜெபிக்கிறார். அவர் தூங்கின அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வரணும், போய் தூங்கல. அப்ப எல்லாம் எங்க இருக்குது? நம்முடைய நாக்குல இருக்குது, மைண்ட்ல இருக்கு. உங்களுடைய சிந்தனை மிக மிக அவசியம். உங்க மைண்ட்ல சாப்பிட்டா தூக்கம் வரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தான் வரும். எனக்கு அப்பெல்லாம் தூக்கம் வராது, ஆண்டர் அப்படி சொல்லலன்னு நீங்க முடிவு பண்ணா ஆகும் தூக்கம் 4 பேர் தான் வராதுங்க. மற்ற எல்லாம் ஏற்கனவே கண்டு சொருவன மாதிரி பேசுறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. பிரைஸ் எல்லாம் தூக்கம் வருமா வராதா? ஓகே, இன்னும் கூட நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, நான் முதலே சொன்னேன், நீங்க சொன்னது நடக்கும். தூக்கம் வர தூக்கம் வரணும் என்ன ஆகும்? வரும். தூக்கம் வராது, ஆண்டவர் அப்படி சொல்லல, இறை வார்த்தை அப்படி சொல்லணும், என்ன ஆகும்? வராது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம வாயில இருந்து வர வார்த்தை இறை வார்த்தைக்கு ஒத்து போதான்னு பார்க்கணும். நிறைய பேர் நான் சாப்பிடும்போது பேசிட்டு இருந்தாங்க, சாப்பிட்ட உடனே அப்படியே கண்ணு சொருவோம், நல்ல சத்தமா பேசுறேன், கண்ணு சொருவோமா? இன்னும் கூட சத்தத்துக்கு நீங்க சொருவோம்னா சொருவோம், அது சொல்றதுக்குள்ள சொருவிடும். அதனால தயவு செய்து எதுக்கு சொல்ல தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பைபிள்ல இருக்கிற மாதிரி நான் பேசுறேன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைவு பெறும். ஒரு நிறைவுள்ள கிறிஸ்தவனாக நீங்க வாழணும்னா உங்க வார்த்தை பெர்ஃபெக்ட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, ஒரு விஷயத்தை சாட்சி சொல்ல ஆரம்பிச்சு நம்ம மறந்துட்டோம். ஓகே, ஒரு சகோதரி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கை வச்சா கையெல்லாம் மாதிரி கண்டு கண்டா வீங்கி போகுது, அலர்ஜி மாதிரி ஆயிடுது. யாருக்காவது அந்த பிரச்சனை இங்க இருக்கா? அந்த மாதிரி பிரச்சனை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? யாரும் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க பாருங்க. அது வரலாம் பிரதர், கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். ஓகேங்களா? சோ தேங்க்ஸ், ஞாபகப்படுத்த நன்றி. என்ன ஃப்ரிட்ஜ் அலர்ஜியா? குளிர்ல கை வச்ச கையில மறந்து போய் இதாயிடும். வெரி குட். அப்போ ஒரு சகோதரி இருக்கிறான். இப்போ அந்த சகோதரிட்டு நான் ஒரு சில வார்த்தைகள் சொன்னேன். ஆதாம் ஏவாள கடவுள் படைச்சு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரா இல்ல ஓப்பன் ஏரியால விட்டாரா? ஓகே, அப்போ வெயில் அடிச்சிருக்குமா? குளிர் காலத்துல குளிர்ந்துருக்குமா? அவங்களுக்கு அலர்ஜி வந்ததா? அப்போ வராத அலர்ஜி இப்ப எப்படின்னு வருது? ஓகே, அவங்க பாவத்துல விழுந்தாங்க, அதனால அவங்கள நோய் மேற்கொண்டதுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எல்லாம் மீட்டு நம்ம நோய்களை எல்லாம் குணப்படுத்திட்டாங்க. அப்ப இப்ப நமக்கு அலர்ஜி ஒன்றும் ஆகக்கூடாது. ஆனா மைண்ட்ல என்ன இருக்குது? ஆகும். ஆனா உண்மை என்ன சொல்லுது? உனக்கு உன் உடம்புக்கு அலர்ஜி வராது. ஏன்? சரி, ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது கடவுள் சாவாமைக்கு என்று படைத்தார் பேரு சொல்லி. கடவுள் மனிதனை சாவாமைக்கு படைத்தார். படைக்கும் போது சாவை கிடையாது மனுஷனுக்கு. பாவம் செஞ்சதுனால அவனுக்கு சாவு வந்தது. அப்ப சாவு கிடையாதுன்னு சொல்லும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு கையில ரத்தம் வந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? ஆதாமுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிருக்கும். அது சொல்றது புரியுதுங்களா? ஆதாமுக்கு ஒரு கையில கட்டி வச்சு கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த தழும்பு உடனே மறைஞ்சு போயிடும். கடவுள் மனுஷன் அப்படிதான் படைச்சாங்க. நான் சொல்றது நம்ப முடியுதா? நம்ப முடியுதா முடியலையா? ஆதாமை சாவாமைக்கு என்று கடவுள் படைத்தார். ஆதாம் கையில நீங்க கட் பண்ண என்ன ஆகும்? அடுத்த செகண்ட் கை க்ளோஸ் ஆகிடும். அப்படிதான் கடவுள் உருவாக்குனார். அதனாலதான் அவங்களை சாவாமைக்கு கடவுள் உருவாக்கி இருக்கிறார். இப்ப அந்த தன்மை நமக்குள்ள வந்துச்சா வரலையோ? ஏசு கிறிஸ்து நீங்க எப்ப நம்புறீங்களோ, இந்த வார்த்தையை எப்ப நம்புறீங்களோ நமக்குள்ள அந்த சக்தி உண்டு. ஓகே, சிம்பிளா ஒரு மெடிக்கல் கொஸ்டின் கேட்குறேன் டாக்டர்கிட்ட.
ஓகே, நிறைய சிக்னஸ் ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து ரெஸ்டோர் முடியுமா முடியாது? ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் சொல்றாங்க முடியும் இல்லையா? முடியும். அப்போ இப்பவும் நம்ம பாடியில ரெஸ்டோர் ஆகுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குது. நம்பிக்கை இல்லாமலே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கை இல்லாமலே நிறைய நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சிஸ்டம் கடவுள் உள்ள வச்சிருக்காரு. ஆனா நீங்க நம்புறீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நோயும் உங்களை அணுக முடியாது. இது அந்த சகோதரிக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லிட்டு சொன்னேன், குளிர் நல்லதுன்னு சொல்லுங்க சிஸ்டர், ஒன்னும் ஒரு 10 முறை சொல்லுங்க. அவங்க குளிர் நல்லது, குளிர் நல்லது, எனக்கு நல்லது, குளிர் ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு 10 முறை சொன்னாங்க. ஓகே, இப்போ ஃப்ரீசர்ல கை வைங்க. அவங்க பயந்தாங்க, பிரதர் கை வைங்க ஒன்றும் ஆகாது. ஃப்ரீசர்ல கை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க, பிரதர் ஒண்ணுமே ஆகலை, கரங்களை தண்ணி ஆர்டர் நடி சொல்லுவோமா. இதுக்கு பேர் தான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். உண்மையை அறிந்து கொண்டால் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். எப்பொழுது இறை வார்த்தையை உண்மையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சகோதரர், அவர் வந்து 18 வருஷமா தொண்டையில ஒரு கட்டி மாதிரி, பேசும்போது கரகரன்னு ஒரு சவுண்ட் வரும், அது டக்கு அப்பப்போ இருமுவார். கொரோனா காலத்துல அவங்க எந்த ரூம்லயும் அவர் சேர்க்கல. ஏன்? கொரோனா காலத்துல இருமுனா ஏதாவது பக்கத்து சேர்ப்பாங்களா? ஒரு ரூம்லயும் அவரை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க லேபர் கேம்ப்ல. அதனால அவர் ஒரு நாள் பிரேயர் வரும்போது சொன்னார், பிரதர் யாருமே என்ன எந்த ரூம்லயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா எனக்கு தொண்டை கரகரன்னு இருக்குது, இருமல் வருது. இங்க யாருக்காவது அப்படி இருக்குதான்? ரொம்ப நாளா இருமல் வந்துட்டே இருக்கிறோம். எவ்வளவு நாளா வருது? எவ்வளவு நாளா அந்த ப்ராப்ளம் இருக்குது? 10 வருஷமா இருக்கு. வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்ப இந்த சகோதரர் 18 வருஷம், அவர் உங்களுக்கு சீனியர் சார். அப்போ ஓகேயா? அப்போ அவரே சொன்னார், ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி, ஏசி ஒத்துக்காது, அதனால எனக்கு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. நான் கேட்டேன், பிரதர் மனுஷன கடவுள் எதுல இருந்து படிச்சார்? மண்ணுல இருந்து படிச்சார். இங்கிலீஷ் பைபிள் டஸ்ட்ல இருந்து படிச்சார். Man was created from the dust and you return back to the dust. தூசியில இருந்து நம்மளை உருவாக்குறாங்க. தூசியில இருந்து நம்ம உடல் உருவாச்சுன்னா தூசி நமக்கு அலர்ஜி ஆகுமா? நான் கேட்கறது கரெக்டா பதில் சொன்னேன். தூசியில இருந்து நம்மளே ஒரு தூசி, கரெக்டா சொன்னீங்க, நம்மளே ஒரு தூசி, தூசி நமக்கு அலர்ஜி ஆகுமா? நிறைய பேர் யோசிக்கிறோம், எப்படி இது டாக்டர் அப்படி சொன்னாரு, டாக்டர் சொல்றது பொய்யா மெய்யா? பொய்காரங்கன்னு சொல்றாதீங்க, அது மாறக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அது மாறக்கூடியதா மாறக்கூடியது? மாறாதுதான். ஏன்னா நம்ம உடல் தூசியில இருந்து வந்தது. தமிழ்ல மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்பாயின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல you came from dust and you will return back to dust. தூசியில இருந்து இந்த உடல் உருவாக்கப்பட்டது. ஒரு காலத்திலேயும் தூசி நமக்கு அலர்ஜியா இருக்க முடியாது. இப்ப நான் அந்த சகோதரருக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்க போறதுலாம் கிடையாது, ஒரு வாரம் ஜெபமாலை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு மணிலும் என்ன சொல்லணும், நான் தூசியில இருந்து வந்த தூசி எனக்கு அலர்ஜியா இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த வாரம் நம்ம பேருக்கு வரும்போது சொன்னாரு, பிரதர் 3 நாள் சொன்ன, 3ஆவது நாள் அந்த இருமல் தொண்டை இதெல்லாம் 18 வருஷமா இருந்த தொண்டை கரகரப்பு வருது, சரியாயிடும். உண்மையை அறிந்து கொண்டால் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். பைபிள் சொல்றது, கடவுள் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார். வார்த்தையை நம்பினாலே குணம் கிடைச்சிடும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 நிறைய பேர் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஓகே, நிறைய பேர் டஸ்ட் அலர்ஜி. உங்களுக்கு டெசர்ட்ல வச்சுதான் கிளாஸ் எடுத்துருக்கோம், டஸ்ட்ல வச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். டெஸ்ட் பண்ண வைக்க முடியும். சரி, டஸ்ட் அலர்ஜி போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டஸ்ட மூக்குல போடணும். உங்களுக்கு இருக்கா சிஸ்டர்? அதான் தைரியமா சொல்றீங்க நீங்க. பிரதர் மார்டின் பிரதர் என்ன சொல்றாங்க பாருங்க, டஸ்ட் எடுத்து மூக்குல போடணும். எல்லாம் வரும். ஏன்னா நம்ம இதை நம்புறோம், நம்ம இதை நம்பல, அவருடைய வார்த்தையை நம்பல இல்லையா? நம்ம டஸ்ட்ல இருந்து வந்திருக்கோம். டஸ்ட் நமக்கு அலர்ஜியாக இருக்க முடியாது, முடியாது. மீனுக்கு ஜலதோஷம் முடியுமா? மீனுக்கு ஜலதோஷம் முடியுமா? இப்ப நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி வருதுன்னா அதே மாதிரிதான். எப்படி மீனுக்கு ஜலதோஷம் வராதோ நமக்கு டஸ்ட் அலர்ஜி
வர சான்ஸே கிடையாது. ஆனா நம்ம மைண்ட்ல என்ன ஆகி போச்சு, டஸ்ட் எனக்கு ஒத்துக்காது. அவங்க சொல்ற மாதிரி ஒட்டடை அடிச்சா எனக்கு வரும், ஏசிக்கு மேல உட்காந்தா வரும், பெருக்குனா வரும், நம்ம முடிவு பண்றதுனால என்ன ஆகுது, வருது. ஓகே, இந்த பொய்யை யார் சொல்லி கொடுத்தது? உங்களுக்கு தூசி தட்டுனா அலர்ஜி ஆகும், யார் சொல்லி கொடுத்தது? நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல யாரோ சொன்னது மைண்ட்ல இருக்கு. ஓகே, யாரோ இல்ல, சொல்லி கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன். யாரு? சாத்தான் சொல்லி கொடுத்தான். பொய்யின் தகப்பன் யாரு? யாரு பொய்யின் தகப்பன்? சாத்தான். சாத்தான் சொல்லி கொடுத்து நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அதனால ஜீசஸ் உங்களை குணப்படுத்த முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தான் சொல்றதை நம்பினீங்கன்னா ஜீசஸ் உங்களை குணப்படுத்த முடியாது. உங்கள் நம்பிக்கைக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய முடியாது. எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு நீங்க நம்புறீங்கன்னா அதுக்கப்புறம் போய் நீங்க எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் ஜீசஸ் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா பண்ண மாட்டாருன்னு சொல்லுங்க. அவரால் முடியாது. உங்கள் விசுவாசத்திற்கு எதிராக இயேசு கிறிஸ்துவால் எதையும் செயல்படுத்த முடியாது. ஏன்? எதனால முடியாது? கடவுளால் செய்ய முடியாம இருக்குமா? சில காரியங்களை செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளால் செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்குது. உங்களுடைய அவிசுவாசத்தை அவரால் போக்க முடியாது. உங்கள் அவிசுவாசத்தை போக்கிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இல்லையா? டிசைபிள்ஸ் நிறைய இடத்துல கேட்கறாங்க, ஆண்டவரே எங்க விசுவாசம் அதிகப்படுத்துங்க. அவங்கள்ட்ட அவிசுவாசம் இருந்ததுன்னு தெரியுது. ஜீசஸ் சரி பண்ணிடலான்னு சொன்னாரா? கோவப்படுற பாவத்தை குறித்து ஆண்டு ரொம்ப கஷ்டப்படல. நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஐயோ நான் பாவத்துல விழுந்துடக்கூடாது நிறைய சொல்றோம். ஜீசஸ் எங்கேயாவது பாவம் செஞ்சவங்களை பார்த்து குறை சொன்னாரா? திட்டினாரா? யாரு திட்டினாரு? நம்பிக்கை கொஞ்சம் தான் திட்டாரு. ஏன் தெரியுமா? நீ உலகத்திலே இருக்கிற பெரிய பாவம் செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவால பரிகாரம் செஞ்சுட்டாரு, செய்ய முடியும். ஆனா அவிசுவாசமா இருந்தீங்கன்னா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்ன சொல்றாரு? தந்தையை நம்புங்கள், என்னையும் நம்பிக்கொள்ளடா, இல்லைன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் சீடர்கள் நம்பாம இருப்பா என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, விபச்சார தலைமுறையினு. இதை விட கேவலமா அவரால் திட்ட முடியாது. நம்மளா இருந்த வேற மாதிரி 2 வார்த்தை சொல்லியிருப்போம். சொல்லுங்களா? சொல்லியிருப்போம், ஆனா இப்ப சொல்ல மாட்டோம். சொல்லக்கூடாது, இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ ஓகே, எல்லாம் கண்ணு போடுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? டஸ்ட் எனக்கு அலர்ஜி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு கை தூக்குற நிறைய பேர் கை தூக்கல. ஓகே, ஃபைன், குட். கண்ணு கூட மூணு கூட அவசியம் இல்லை. நம்பிக்கையோட சொல்ல போகலாம். டஸ்ட் எனக்கு அலர்ஜி கொண்டு வர முடியாது. டஸ்ட் எனக்கு அலர்ஜி கொண்டு வர முடியாது. தூசி எனக்கு அலர்ஜியை கொண்டு வர முடியாது. தூசி எனக்கு நல்லது. தூசி எனக்கு நல்லது. தூசி எனக்கு நல்லது. ஓகே, கண்ணில் மூணு நான் ஒரு ஜெபம் பண்றேன். அன்றைய இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒரு பாவத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏதோ இவர்கள் அறிக்கை செய்த அந்த வார்த்தைக்கு முரண்பாடாக சாத்தான் விதைத்திருக்கிற எல்லா விதைகளும் இயேசு நாமத்தில் எரித்து போடுகிறேன். இதோ அந்த டஸ்ட் அலர்ஜியை கொண்ட தீய சக்தியை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். I rebuke the spirit in the name of Jesus. Leave them right now. Out in Jesus' name. Thank you, Holy Spirit. Thank you, my Lord. Thank you for setting them free. இதோ ஒரு சிந்தனையிலே இறை வார்த்தைக்கு முரண்பாடாக கொண்டு வருகிற எல்லா எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படி நான் கட்டாயப்படுகிறேன். I bring every heart and thoughts into the captivity of Jesus Christ. Amen. Praise the Lord. வேணா டஸ்ட் எடுத்து மூக்குல போட்டு பாருங்க, உண்ணாங்க. Praise the Lord. மீனுக்கு தண்ணி நல்லதா நல்லது இல்லையா? நல்லது இல்லையா? அப்ப நமக்கு டஸ்ட் நல்லது இல்லையா? இப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? டெய்லி ஒரு ஜாமாலை எடுத்துட்டு ஒவ்வொரு மணிலையும் டஸ்ட் எனக்கு நல்லது சொல்லிட்டே இருங்க. ஒரு டஸ்ட் உங்களை ஒன்றும் பண்ணாது. Praise the Lord. Hallelujah. உண்மையை தெரிஞ்சவட உண்மை விடுதலை கொடுக்குமா? கொடுக்காது? கொடுக்கும். ஆனா லைஃப்ல செயல்படுத்தணும். வார்த்தையை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அது வெற்றியை கொடுக்கும். சும்மா நான் பைபிள் படிச்சேன் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணா ஒன்றும் நடக்காது. ஜீசஸ் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சொன்னாரா? வார்த்தையை
வாழ்ந்து காமித்தார். இயேசு கிறிஸ்து வார்த்தையை வாழ்ந்து காமித்தார். என்ன போதிச்சாரோ அவர் அதை செஞ்சார். இயேசு என்ன சிஸ்டர் எல்லாம் கேக்குறாங்க, எல்லாமே நல்லாவே கேட்கறாங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னொரு கேள்வி கேட்க போறேன், கை தூக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? எத்தனை பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? நிறைய லேடிஸ்க்கு வர ஒரு பிரச்சனை பீரியட்ஸ் ப்ராப்ளம். மாதவிடாய் டைம்ல டைமுக்கு வராது, இல்லைன்னா வலி ஜாஸ்தியா இருக்கும். நிறைய பேருக்கு இருக்குதா இல்லையா? ஓகே, நீங்க சொல்லனால எனக்கு தெரியும், இருக்கும், கம்பல்சரியா இருக்கும். ஏன் தெரியுமா? இது ஆசீர்வாதமா சாப்பிடுமா? ஆனா இது வரும்போது நீங்க ஆசீர்வாதமா ரிசீவ் பண்ணிக்கலாம். இது முதல்ல வரும்போது இது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே உமக்கு நன்றி, அல்லேலூயா எல்லாம் குறிச்சிங்களா? உங்களை பற்றி சொல்லணும். ஆசீர்வாதமா நினைச்சீங்களா? எந்த பொண்ணும் நினைச்சது கிடையாது. எந்த பெண்ணும் இதை ஆசீர்வாதமாக நினைக்கவில்லை. எந்த பெண்ணும் இதுக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தினது கிடையாது. ஒருவேளை இது வரலன்னா என்ன ஆயிடும்? உங்களால ஒரு திருமணம் நடந்திருக்குமா? திருமணமே முதல்ல நடந்திருக்காது, அப்ப என்ன தாய்மை அடையாது. கரெக்டா? அப்ப இது ஆசீர்வாதமா சாப்பிடணும். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க ஒரு நாளும்? நிறைய பேர் இதை ஒரு தொந்தரவா நினைச்சான் இல்லையா? எனக்கு எதுக்குதான், இதுக்கு பதில் ஒரு ஆம்பளையா பிறந்தா அந்த பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் அப்படி சொன்னீங்க? ஆம்பளையா பிறந்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கை தூக்கலாம். சொன்னவங்க கை தூக்கலாம், அல்ல நினைச்சவங்க கை தூக்கலாம். பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்தது சாபமா நினைச்சா என்ன ஆகும்? சாபமா. கடவுள் ஆசீர்வாதமாக கொடுத்ததை நீங்க சாபமா நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஆசீர்வாதம் சாபமாக மாறும். ஆசீர்வாதம் சாபமா மாறுறதுக்கு யார் காரணம்? நாமன்னு சொல்லாதீங்க சிஸ்டர், நாங்களாம் இது படிக்கவே படல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க காரணம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வருது? இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க, எப்படி வெளியே வரணும்? ஆண்டவரே, முதல்ல நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நானே சாபமா நினைச்சதுக்காக, ஒரு தொந்தரவா நினைச்சதுக்காக மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் இந்த மாதவிடா எனக்கு நல்லது, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு நல்லதுன்னா என்ன ஆகும்? இர்ரெகுலர் பீரியட் ரெகுலர் ஆகிடும். வலி இல்லாம நார்மலா வரும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? நாங்க வலியை வாங்கிக்கிறோம்னு எல்லாம் குவைட்டா இருக்கிறது பார்த்தா வலி இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குங்க. வேண்டாம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இங்க பண்ண போறீங்களா, வீட்டுல போய் பண்ண போறீங்களா? இங்கே பண்ணுங்க. வெரி குட். அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு வீட்டுல போய் பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஓகே, இங்கே பண்ணிடலாம். ஓகே, எதுக்கு திரும்ப வாயை திறந்து அறிக்கை பண்ண சொல்றோம்? சரி, வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணும் பொழுதுதான் ரட்சிப்பு வரும். மனசுல நினைக்கும் போது கடவுளுக்கு ஏற்புடையதாக நீங்க மாற்றப்படுகிறீர்கள். ஆனா வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது கடவுளுடைய ரட்சிப்பு முழுமையாக கடந்து வருகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. ரோமர் 10:10. உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராக, வாயார அறிக்கை செய்வோர் மீட்பு பெறுவர். யாரும் மீட்பு பெறுவார்கள்? தன்னுடைய நம்பிக்கையை வாயால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் மீட்பு வரும். பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் நம்புறேன், ஆனா நான் வாயை திறந்து சொல்ல மாட்டேன்னா என்ன ஆகும்? மீட்பு வராது. இயேசு கிறிஸ்து இறந்ததை நானே நம்புறேன், எனக்காக உயிர் பெற்றதை நான் நம்புறேன், ஆனா வாயை திறந்து எங்க பக்கத்து வீட்டுக்குள்ள போய் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மீட்பு வராது. இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள மக்கள் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னது? யார்கிட்டையும் போய் ஜீசஸ் பற்றி சொல்றது கிடையாது. அதனால நம்ம சர்ச்சை மற்ற மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரது ரொம்ப கம்மி. இந்து மக்களையும் முஸ்லிம் மக்களையும் கிறிஸ்துவர்களாக நம்ம மாத்துறது கேத்தலிக் சர்ச் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மற்ற சபையில நடக்குது. எதனால? நாம் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்ச்சியை மற்றவங்க போய் நம்ம சொல்றது கிடையாது. அப்ப ரட்சிப்பை நீங்கள் போய் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அதை அறிக்கை செய்யும் பொழுதுதான் கடவுள் அவங்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வர முடியும். நமக்குள்ள ஒரு முழு விடுதலையை கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு முடிவெடுப்போமா? அட்லீஸ்ட் யாராவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது போய் ஜீசஸ் பற்றி நான் அறிவிப்பேன். எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? ஒருத்தருக்கையாவது போய் வாரத்துக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லுவேன். நிறைய பேர் கையை இறுக்கமா கட்டிக்கிறான்.
கையை நான் தூக்கவே மாட்டேன். எதுக்கு அப்படின்னு ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஆனா சர்ச்சில் மாஸ்டர் நம்ம அறிக்கை பண்றோம் இல்லையா? ஆண்டவரே உங்களுடைய இறப்பையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அங்க போய் சொல்றது பொய்யா உண்மையா? பொய் பொய் பொய். நீங்க அங்க சொல்லிட்டு மற்றவங்க யார்கிட்டையும் போய் இயேசு கிறிஸ்துவ சொல்ல, நான் இயேசு பொய் சொல்றேன். மாஸ்டர் என்ன சொல்றோம்? உங்களுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் எடுத்துரைப்போம். வெளியில போய் யாரையும் சொல்றது கிடையாது. எப்படி போய் சொல்றோம் பாத்தீங்களா? இவ்வளவு நாள் யோசிச்சு சொல்ல நினைக்கிறீங்க. இப்போ மாஸ்டர் சொல்லும் இது யோசிச்சு சொல்ல இல்லையா? ஆனா அதுக்கு அர்த்தம் அதுதான். நாங்கள் உங்களுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் எடுத்துரைப்போம், நம்ம மற்றவங்க போய் சொல்லிக் கொடுப்போம். கம்பல்சரியா அங்க ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு செய்யாம இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நிறைய பேர் வாயை திறந்து ஆண்டவரே, இதுவரை உம்மை குறித்து மற்றவர்களிடம் சான்று பகராமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இன்று ஒரு முடிவெடுக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறையாவது யாராவது ஒரு மனிதனிடம் உம்மை பற்றி எடுத்துரைப்பேன். உம்முடைய சாட்சியத்துவத்தை நான் பகிர்ந்து கொள்வேன். ஆண்டவரே, அதை செய்வதற்குள்ள எல்லா தடைகளும், அதை செய்வதற்கு வருகிற எல்லா தடைகளையும் உம்முடைய நாமத்தினால் சிதறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பயத்தை கொண்டு வருகிற தீய சக்தியை என்னை விட்டு அகன்று போ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூச்சத்தை கொண்டு வருகிற தீய சக்தியை என்னை விட்டு அகன்று போ. ஆமென். Praise the Lord. Good. அப்போ மாதவிடாய் பிரச்சனை, மாதவிடாய் ஒரு ஆசீர்வாதம். மிக மிக அரும். ஒரு பெண், ஒரு சிறுமி பெண்ணன் எப்ப அழைக்கப்படுறாங்க? ஒரு சிறுமி பெண் என்று அழைக்கப்படுறதே மாதவிடாய்க்கு அப்புறம். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க பெண் கிடையாது, சிறுமி தான். மாதாவை ஆண்டவர் எப்படி அழைச்சார்? மாதாவை இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்தார்? பெண்ணேன்னு அழைச்சார் இல்லையா? அப்போ ஒரு சிறுமிய இயேசு கிறிஸ்து பெண்ணேன்னு அழைக்கிறது எப்போ? மாதவிடாய் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். இது நல்லதா கேட்டதா? எனக்கு ஒரு சகோதரி ஒரு முறை வந்திருந்தாங்க. மாதவிடாய் வராம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பொய் சொல்லி. ஓகேங்களா? இந்த பெண்ணு பெற்றோருடைய கம்பல்சரினால வேற வழி இல்லாம மேரேஜ் பண்ணிச்சு. அந்த பெண்ணுடைய நிலைமை நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அப்ப உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையான்னு கேக்குறேன். Praise the Lord. Hallelujah. ஓகே, அது கிளியரா ஜெபிக்கலாமா? அப்ப நீங்க கண்ணு மூடி சொல்லணும். கண்ணு மூடுங்க. நான் சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும் இல்லையா? ஆண்டவரே எனக்குன்னு சொல்ல முடியுமா? நானு நீங்க தான் சொல்லணும். Praise the Lord. ஓகே, கண்ணு மூடுங்க. ஆண்டவரே, மாதவிடாயை ஒரு ஆசீர்வாதமாக எண்ணாமல் ஒரு சாபமாக நினைத்ததற்கு மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு இது ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு 3 முறை சொல்லுங்க. ஓகே, ஆண்டவரே, எந்தெந்த சகோதரிகள் இதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, இதோ இந்த மாதவிடாய் irregular period, let it become regular in the name of Jesus. உடலில் வருகிற இந்த pain இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகட்டும். I rebuke that spirit of pain to leave the body right now in the name of Jesus. இதோ உடலில் அப்பா ஏற்பட வேண்டிய மாறுதல்கள் இப்பொழுது மாறிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you my Lord, in the mighty name of Jesus. இந்த பீரியட் வராமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். Right now in the name of Jesus, let it be delivered in Jesus mighty name. Amen. Praise the Lord. இப்போ நீங்க இப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? எனக்காக இப்ப நம்ம ஜெபிக்கிற மாதிரி. ஆனா இப்படிதான் ஜெபிக்கணும். இதான் பைபிள் பிரகாரம் ஜெபிக்கிறதுனா இப்படிதான்.
வெறும் 100 வார்த்தையை சொல்லிட்டு ஜெபிக்கிறது பைபிள் பிரகாரம் ஜெபிக்கிறது கிடையாது. உண்மையை தெரிந்து கொண்டு உண்மையை அறிக்கை செய்யும்போது என்ன ஆகும்? உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். நம்ம உண்மையை தெரிந்து கொண்டு அதை நம்பி அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்காவது டெலிவரி பெயினே இல்லாம குழந்தை பத்தி ஆசையா இருக்கும்? டெலிவரி பெயினே இல்லாம குழந்தை பத்தி யாருக்கு ஆசையா இருக்கு? இதை ஒரு 10 வருஷம் முன்னால சொல்லியிருந்தேன்னா செஞ்சிருப்போம். லேட்டா வந்து சொல்றீங்களே. வெரி குட். ஒரு 2 பேர் சொல்றான், டெலிவரி பெயின் இல்லாம குழந்தைகளை பெற்றுக்கொள்வது எப்படி? குட். அது பெற்றுக்கொள்ள முடியுமா பெயின் இல்லாம? முடியாது. நார்மலுக்கு நார்மல் டெலிவரிக்கு பெயின் இருக்கும் எங்க போட்டிருக்கு சிஸ்டர் பைபிள்? சிஸ்டர் எங்க போட்டிருக்கு பைபிள்ல? ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால வலி இருக்கு, பண்ணும்போது வலி இருக்கு, பண்ணும்போது வலி இருக்கு, அப்புறம் வலி இருக்கு. நம்ம மயக்க மருந்து கொடுக்குறாங்க, அவங்க வலி தெரியல. ஓகே, பைபிள் எங்கேயாவது குழந்தை பிறகும்போது வலி இருக்குன்னு போட்டிருக்கான்? பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் ஏவாளுக்கு சாபம் கொடுத்தார். என்னன்னு சாபம் கொடுத்தார்? பேரு டெலிவரி டைம்ல லேபர் பெயின் பயங்கரமா இருக்கும். உங்களுடைய பெயினை நான் மிகுதியாக்குவேன்னு சொல்லி சொன்னார். இப்ப நீங்க சாபத்துல இருக்கீங்களா ஆசீர்வாதத்துல இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு சாபம் வேலை செய்யுது? கேட்கும் போது நீங்க சாபம் போச்சு ஆசீர்வாதத்துல இருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு சாபம் வேலை செய்யுது? யாரும் பதில் சொல்லுங்க. எந்த ஏவாளுக்கு கொடுத்த சாபத்தை நீங்க என்ன நம்பிட்டு இருக்கிறீங்க? ஏவாளுக்கு கொடுத்த சாபத்தை இயேசு கிறிஸ்து மாத்திட்டாரா மாத்தலையா? அப்புறம் ஏன் நம்பல? சரி, ப்ராப்ளம் புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கத்துல பிதா சாபத்தை கொடுத்தான், நீ உன்னுடைய சாத்தானுடைய சொல்லை கேட்டு வார்த்தையை மீறினதால உனக்கு லேபர் பெயின் அதிகமாக்கும், உன்னுடைய கர்ப்பகால வேதனையை நான் மிகுதிப்படுத்தும். மிகுதி ஆண்டவர் பாஷையில மிகுதினா மல்டி மிகுதி, சும்மா கிடையாது. ஒன்னும் இல்லாதத அப்படி மிகுதிப்படுத்தினார். மிகுதியா இருக்கா இல்லையா? உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஓகேயா? எங்களுக்கு பார்க்கும் போதே பயங்கரமா தெரியுது, உங்களுக்கு அதோட ஜாஸ்தியா இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் உடல்ல வரதுல அதிகமான பெயின் லேபர் பெயின். ஆண்டவர் வார்த்தை உண்மையா பொய்யா? உண்மையில மிகுதியாக்குறா இல்லையா? ஓகே, அது வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணுமா? ஜென்ம பாவம் தான் பிரதர். ஏசு கிறிஸ்து அதை போக்கிட்டாரு இல்லையா? ஏசு கிறிஸ்து ஜென்ம பாவத்தை போக்கலையா? அப்புறம் கல்வாரியில் என்ன பண்ணாரு? நீங்க பேப்டிசம் கொடுத்தா எதனால போகுது பிரதர்? ஓகே, இப்போ பேப்டிசம் நீங்க வாங்கிட்டீங்களா வாங்கலையா? அப்புறம் ஏன் பெயின் வருது? ஜென்மபாவம் போயிடுச்சு இல்லையா? எப்படி சொல்லல? நான் அதை ஒண்ணுமே சொல்லல. குழந்தைங்க நீங்க ஞானஸ்தானம் கொடுத்துறீங்களா கொடுக்கலையா? கொடுத்தாச்சு. இப்ப போயிடுச்சா போகலையா? ஞானஸ்தானம் கொடுத்தப்போ போகலையா? இந்த குழந்தைக்கு போயிடுச்சா போகலையா? அப்ப ஜென்மம் போகல. நீங்க ஜென்மம் திருச்சபை சொல்றது கரெக்ட் தப்புன்றீங்களா? திருச்சபை சொல்றது தப்பு. விஷயம் அப்படியே வருது. ஓகே ஓகே ஓகே. சோ ஜென்ம பாவம் ஓகே. அப்ப எது கரெக்ட்? ஜீசஸ் தீர்த்தது உண்மையா, உங்களுக்கு நடக்கிறது உண்மையா? இல்ல இல்ல, சிம்பிளா கேட்கறேன். ஏசு கிறிஸ்து தான் உங்களால் குணம் ஆயிட்டுன்னு அவர் சொல்றாரு, நீங்க நம்புறேன்றீங்க. அப்ப குணம் ஆயிருக்கணும். இப்ப குணம் ஆகல. இப்ப ஜீசஸ் வார்த்தை உண்மை பொய்யா இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
இல்ல நான் உங்களை கேட்கிறேன், நம்பிக்கை இருந்தா நோய் குணமாகணும் இல்லையா? ஆயிடுச்சுன்னா நம்பிக்கை இருக்கு, ஆகலன்னா ஆகலன்னா என்ன அர்த்தம் கேட்கிறேன். இல்ல பிரதர், லேபர் பெயின் பேசலாம், உங்களுக்கு இல்ல உங்க மனைவிக்கோ குழந்தைக்கோ லேபர் பெயின் வருது பிரதர், இதுக்கு நம்பிக்கைன்றீங்க, அங்க ஜென்மம் போவான்றீங்க. ஆண்டவர் கொடுத்த விடுதலையை நம்பினா லேபர் பெயின் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, தொடக்கம் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஓகே, 16வது இறை வார்த்தை. அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தைகள் தருவாய். இது சாபம் இல்லையா? கடவுள் கொடுத்த சாபம். இயேசு கிறிஸ்து கல்வாரியில எல்லா சாபங்களுக்கும் பரிகாரம் செஞ்சார். அவர் பரிகாரம் செய்யாமல் போன ஒரு சாபமும் கிடையாது, ஒரு நோயும் கிடையாது, ஒரு பாவமும் கிடையாது. கல்வாரியிலே அனைத்தும் நிறைவேறிவிட்டன்னு சொல்லும் போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜென்ம பாவமும் இன்க்ளூடட், எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் நிறைவேறி விட்டதுன்னா எல்லாம் நிறைவேறிச்சு. கொஞ்சம் இது மிஸ் ஆயிடுச்சு, இது கிடையாது, அனைத்தும் நிறைவேற்றப்பட்டாயிடுச்சு. வேற எதுவுமே அங்க மிஸ் ஆகல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஏன் நோய் வருது, அதுக்கப்புறம் ஏன் டெலிவரி பெயின் வருது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறான். கடவுள் பைபிள்ல இருக்கிற எல்லாமே ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நம்புனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில செயல்படும், நம்பலன்னா செயல்படாது. எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும், இயேசு கிறிஸ்து இந்த லேபர் பெயினுக்கும் பரிகாரம் செலுத்திருக்காரும் தெரியணும். கரெக்டா? அது தெரிஞ்சாதான் நம்பிக்கை வரும். எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு மனுஷனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அடிப்படையில பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குமா? ஒரு நம்பும் போது நம்பிக்கை வரும். சூப்பர் டெபினிஷன் சொல்றாங்க. அந்த என்ன சிஸ்டம், எதிர்நோக்கி கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை சிஸ்டர். அது அதிகமாகுது. நம்பிக்கை எப்போ ஆரம்பிக்கும்? நம்பிக்கை எப்பொழுது தொடங்குகிறது? கரெக்ட். எப்ப தொடங்குறாரு? ஹலோ பதில் சொல்லலாம். ஓகே, ரோமர் 10வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ரோமர் 10:17. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். எப்ப நம்பிக்கை உண்டாகுது? அறிவிப்பதை கேட்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்பிக்கை உண்டாகும். அப்போ நீங்க ஒரு 10 முறை 20 முறை இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா, இந்த பிரசவ வேதனையை கடவுள் ஏற்கனவே கல்வாரியில பரிகாரம் செய்து விட்டார், இதை நம்பினா உனக்கு போயிடும் கேட்க கேட்க என்ன ஆகும்? இது மேல நம்பிக்கை உண்டாகும். அதனாலதான் இறை வார்த்தையை அடிக்கடி அறிக்கை செய்யணும்னு சொல்றது காரணம் என்ன? அறிக்கை செய்யும் போது நீங்க வாயில அறிக்கை பண்ணீங்க, காதலையும் கேட்கறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அப்ப வாக்குத்தத்தத்துல என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்ய நீங்க அதை கேட்கறீங்க, உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்து மேல் நம்பிக்கை வரும். நம்பிக்கை எப்படி உண்டாகுதோ அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? ஓகே, பைபிள்ல எங்க போட்டிருக்கு சாபம்லாம் நீங்கி போச்சுன்னு சொல்லிட்டு நீ சொல்லுவோமா? ஓகே, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14. கலாத்தியர், மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல வந்த எல்லா சாபத்திலிருந்தும், அந்த சாபம் யார் மேல விழுந்தது? இயேசு கிறிஸ்து மேல் ஆண்டவர் சுமத்துறார். அந்த சிஸ்டர் யோசிக்கிறான், ஆண்டவர் மேல சாபம் வந்ததா? ஆமா, நமக்கு வர இருந்த எல்லா சாபங்களும், நமக்கு வர இருந்த எல்லா நோய்களும் யார் மேல விழுந்தது? அவர் நமக்காக நொறுக்கப்பட்டான்னு பைபிள் சொல்லுது இல்லையா? நம்முடைய சாபமும் அவர் தலையில விழுந்ததா இல்லையா? அதனால நம்ம சாபத்திலிருந்து
ரட்சிக்கப்பட்டோம். பைபிள் சொல்றது அவர் பாவம் அறியாதவர், ஆனா ஒரு பாவியை போல காட்சி அளிக்கிறார், பாவத்தின் சின்னமாக காட்சி அளிக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல மோயிசன் என்ன பண்றாரு, ஒரு பாம்பை தூக்கிட்டு இதை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நோயிலிருந்து விட்டு போடுறீங்கன்னு சொல்றாரு. அந்த பாம்பு யாரை குறிக்குது? நார்மலா பாம்பு யாரை குறிக்கும்? சாத்தான குறிக்கும். ஆனா இந்த இடத்துல பாம்பை யாரை குறிக்குது? ஏசு கிறிஸ்து சாத்தா மாதிரி காமிக்கிறார் இல்லையா? இல்லையா சிஸ்டர்? பாம்பு யாரை குறிக்குது? ஓகே. ஆனா இந்த இடத்துல இந்த பாம்பு யாரை ரெஃபர் பண்ணுது? இந்த சிலையை பார்க்கிற எல்லோரும் ரட்சிக்கப்படும், மீட்படைவார் இல்லையா? நான் உயர்த்தப்படும் பொழுது என்னை பார்க்கிற எல்லாம் மீட்படைவாங்க, நம்பர் எல்லாம் மீட்படைவோம். அப்ப இந்த பாம்பு யாரை குறிக்குதுங்க? ஏசு கிறிஸ்து குறிக்குது இல்லையா? ஒரு பாவத்தின் சிம்பலா ஜீசஸ் அங்க மாறினார், ஆனா பாவியா கிடையாது. ஏசு கிறிஸ்து பாவத்தின் உருவமாக சிலுவையிலே தொங்கினதுனாலதான் ஒரு பாம்பு ஆண்டவர் பெண்களை செய்ய சொல்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து பாவியாக மாறல, ஆனா பாவமாக மாறினார். பைபிள் ஆச்சரியமா இருக்கா இல்லையா? Jesus becomes sin, but he is not a sinner. ஏசு கிறிஸ்து பாவமாக மாறினார். நம்ம செஞ்ச பாவம்னா அவர் மேல ஒரு பாவமா விழுந்து. ஏசு கிறிஸ்து டெலிவரி பெயின் வந்துதான் வரலையா? இந்த பிரதர் ரொம்ப கொண்டக்க மாட்டேங்கன்னு கேள்வி கேட்கிறார் இல்லையா? இப்போ நம்ம நோயெல்லாம் ஆண்டவர் அவர் தலையில வச்சா டெலிவரி பெயின் வச்சிருப்பாரோ வச்சிருக்க மாட்டாரோ? நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் மேல வச்சா என்ன? இந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேட்டதில்லைன்றீங்களா? யோசிச்சு பார்க்கணும், மெடிடேட் பண்ணணும். நம் நோய்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தலையில வச்சா நமக்கு வந்து எல்லா நோயும் அவருக்கு வந்துருக்கும். கரெக்டா? கெத்செமனில இயேசு கிறிஸ்து எல்லா வேதனைகளையும் அனுமதிக்க அவஸ்தைப்படுறார். அதனாலதான் உங்க உடம்புக்கு இரத்த வேர்வை வந்ததுக்கு காரணம் என்ன? எல்லா வகையான வேதனைகள், எல்லா வகையான சாபங்கள், எல்லா வகையான டெம்ப்டேஷன் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு அங்க போது. அதை எதிர்த்து போராடும் போது கஷ்டப்படுறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு உடலிலிருந்து எப்பொழுது ரத்தம் வேர்வையாக வரும்? ஒரு டெலிவரி பெயின் மாதிரி 5 டெலிவரி பெயினுக்கு மேல ஒருத்தர் உடம்புல பெயினை கொடுக்க முடிஞ்சதுன்னா இரத்த நாளங்கள் உடைக்கப்படும். அப்போ உங்க டெலிவரி பெயினோட அவர் பெயின் ஜாஸ்தியா கம்மியாகும். அப்போ உங்க டெலிவரி பெயின் அவர் தூக்கி ரிமூவ் பண்ணிட்டாரா பண்ணலையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க இதை நம்பி அறிக்கை பண்ணீங்கன்னா கலாத்தியர் 3:13-14 இதை நம்பி அறிக்கை பண்ணணும். இதை நம்பி என்னுடைய டெலிவரி பெயினை கடவுள் சாபத்தை எல்லாம் மாத்திட்டார், இது சாபம், இப்பொழுது அது ஆசீர்வாதமாக எனக்கு இருக்கும்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா டெலிவரி வித்தவுட் எனி பெயின் நடக்கும். எங்க குரூப்ல ஒரு லேடி, ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தது, அடுத்த குழந்தை வந்து 6 அபார்ஷன் கண்டினியூஸா. எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு? இப்போ 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்குது, ஆனா உள்ள பயமும் இருக்குது இல்லையா? 6 அபார்ஷன் தான் டாக்டர்ஸே இப்போதைக்கு உனக்கு குழந்தை வேணாம் இல்லையா? உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ எங்கிட்ட கேட்டாங்க, பிரதர் ஜெபம் பண்ணோம். ஓகே, நம்புறியாமா? நம்புறோம். ப்ரேயர் பண்ணோம். ஒரு 2 வாரத்துல கன்சீவ் ஆயிட்டான், 2-3 வாரத்துல. ஓகே, ஆனா பயம் இருக்கு. பயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பயம் வருதோ உங்க பக்கத்துல யாரும் நிக்கிறது? கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, ஆனா எப்ப ஏன் பயப்படுறீங்க? ஓகே, பயம் வந்தது யார் பக்கத்துல நிக்கிறது? சாத்தான் நிக்கிறான்னு அர்த்தம். ஓகே, சோ சாத்தானை துரத்த முடியுமா? முடியாதா? முடியும். அதிகாரம் இருக்கா? எங்க போட்டிருக்கு? எங்க இருந்து? பைபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? சும்மா சொல்லக்கூடாது. அந்த பிரதர் சண்டை, இந்த பிரதர் சண்டை சொல்லக்கூடாது. பைபிள் எங்க போட்டிருக்கு? வெரி குட். யோபுல போட்டிருக்கு. லூக்கா 10வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கணும், பகைவரின் அனைத்து வித தந்திரங்களையும் வெல்ல நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேய் ஓட்ட முடியுமா? இல்ல குருக்கள் மட்டும் தான் பேய் ஓட்ட முடியுமா? எல்லா கிறிஸ்தவனும் பேய் ஓட்டணும். எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஓகே, இப்ப இந்த சந்தேகம், பயம் எங்க இருந்து? யார் கொடுக்கறது? சாத்தான் கொடுக்கறான். இப்ப சாத்தான் துரத்த முடியுமா? முடியாது. எப்படி துரத்துவீங்க?
பயம் வந்து என்ன சொல்லணும்? ஒரு பயம் வரும்போது சாத்தான் பக்கத்துல நிக்கிறான் தெரியுது நமக்கு. எப்படி துரத்துவீங்க அவங்க? இயேசு கிறிஸ்து நாமத்துல ஓடி போற சாத்தான் என்ன ஓடி போயிடும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த பயம் வரும். நம்ம போயிட்டு திரும்பி வருவோம், இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணுவோம். என்ன சொல்லணும்? பிரதர் சொன்ன நிறைய பேர் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும். அந்த என்ன சொல்றாரு? பேய் ஓட்டுறது என் வேலை கிடையாது, உன் வேலைன்னு. உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஊழியக்காரர், மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு நாள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நேரா அவர் மேல வந்து காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்துட்டு அவருக்கு சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு பேய் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு குரங்கு மாதிரி வந்து நடுவில் ஒரே சத்தம் போட்டு, 2 பேருக்கு நடுவில் ஜீசஸ் நின்று இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது வந்து ஒரே கூச்சல் போட்டு சத்தம் போட்டு கிளட பண்ணிட்டு இருந்தது. இவர் ஜீசஸ் பாக்குறாரு, ஜீசஸ் ஏதாவது இதை பண்ண துரத்தி விடாருன்னு சொல்லி ஜீசஸ் பாக்குறாரு. ஜீசஸ் நிறுத்தவும் இல்லை, பேய துரத்தவும் இல்லை, அவர் பாட்டு பேசிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மங்கி புகை போட்டு விட்டு ஜீசஸ்க்கு இவருக்கு நடுவில் ஒரே புகை. இப்ப சுத்தமா ஜீசஸை பார்க்க முடியல. இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஏசு நாமத்துல ஓடி போ சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாத்தான் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஜீசஸ் கொஞ்ச நேரத்துல பேச்செல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சோன்னு இவர் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே தேவாதி தேவன் முன்னால அந்த சாத்தான் இவ்வளவு அட்டகாசம் பண்ணா நீங்க ஒண்ணுமே செய்யலையே. ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாரு? அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்தனப்பா, அது உன் வேலை, என் வேலை கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பேய ஓட்டுறது யார் வேலை? அந்தோனியார் வேலை கிடையாது, நம்ம வேலை, ஆண்டவர் வேலை கிடையாது, என்னோட வேலை சிஸ்டர். பேய் ஓட்டுறது யாருடைய வேலை? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வேலை, நம்முடைய. அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, எல்லாம் அவன் பார்த்துப்போம், எல்லாம் அவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். பேயை ஓட்டுறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வேலை. ஜீசஸுடைய வேலை கிடையாது, அந்தோனியார் வேலையும் கிடையாது. பிரதர், என்ன நீங்க ஜீசஸ் வச்சாலும், நிக்கல் சிமால் போட்டு வச்சாலும், கிராஸ் வச்சாலும், இங்க நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் வேலை செய்யாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ கையில கிராஸ பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, உள்ள பயம் இருக்குது, வேலை செய்யுமா? சாத்தான் ஓடுவானா? இப்ப கையில கிராஸ் இல்லை, கையில சிலுவை இல்லை, ஆனா உள்ளத்துல நம்பிக்கை இருக்கு, பேய் ஓடுமா ஓடாதா? புரியுதா? நம்பிக்கை உள்ளவன பார்த்தா பேய் ஓடும். நீங்க கையில சிலுவை வச்சு சிலுவை பார்த்து ஓட போறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சிலுவையை வச்சுட்டு நம்பிக்கையோட சொன்னா ஓகே ஓடுது. அப்ப சிலுவைக்கு பயப்படுதா, உங்க நம்பிக்கைக்கு பயப்படுதா? நிறைய பேருக்கு என்ன கேத்தலிக்கா புரொட்டஸ்டன்ட் வேற மாதிரி பேசுறாங்க. நான் சிலுவை வேணாம்னு சொல்லுவேன். நம்பிக்கை இல்லைன்னா சிலுவையை வச்சிருந்தாலும் பேய் ஓட போறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பிக்கைக்கு பதில் அளிக்கிற கடவுள், நம்பிக்கைக்கு பதில் அளிக்கிற கடவுள். உங்க அழுகைக்கு அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உங்க அழுகைக்கு அல்ல. நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. என்னது? அழுது ஜெபம் பண்ணா கடவுள் கொடுப்பார். கொடுப்பாரா? அழுது ஜெபம் பண்ணா கடவுள் கொடுப்பாரா? அப்படின்னா லேடிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். கரெக்டா? அழுது ஜெபம் பண்ணா கடவுள் கொடுப்பாருன்னா லேடிஸ் கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கும். அழுது புலம்பெல்லாம் ஒண்ணு ஜீசஸ் ஏமாத்த முடியாது. சிஸ்டர், 2 வசனத்தை பிடிச்சி நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன் அப்புறம். அது எதுக்கு சொல்றது? கண்ணீரோட விதைக்கிறவன் எதை விதைக்க சொன்னாரு? விரை வார்த்தை மக்களுடைய உள்ளது விதை. அப்போ அதுக்கு நீ உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. மற்ற காரியங்கள் உங்களுக்கு வேணும்னா அழுது ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. எங்கேயாவது ஜீசஸ் நல்லா அழுத ஜெபம் பண்ண அதனால உன்னை குணமாக்குறேன்னு சொன்னாலும், பைபிள் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா அழுதப்பா அதனால உன்னை குணமாக்குறேன்னு சொன்னாலும், அந்த பிரதர் கோபமா என்ன பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் முரண்பாடாவே பேசிட்டு இருக்கிறான்னு சொல்றது. நான் எல்லாம் பைபிள்ல தான் பேசுறேன். பைபிள நான் சொல்றது தப்பா இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க ஆன்சர் ஃபுல்லா முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கணும். பைபிள்ல யாரையாவது ஒருத்தருக்கு நீ நல்லா அழுத அதனால உனக்கு நீ கேட்டதை கொடுக்குறேன், உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், இல்ல உன் பொண்ணை நான் குணப்படுத்துறேன்னு குணப்படுத்திருக்காரா? ஒவ்வொரு முறை குணப்படுத்தும் என்ன சொல்றாரு? அப்ப எது முக்கியம்? உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அப்ப ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எது முக்கியம்? கண்ணீரா விசுவாசமா? நான் வரேன் சிஸ்டர், நான் எல்லாத்தையும் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. ஓகேங்களா?
எது முக்கியம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு? நம்பிக்கை. நம்பிக்கையினால நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிஸ்டருக்கு ஒரு சந்தேகம். அன்னாள் அழுது ஜெபித்தார், ஆண்டவர் குரலை கேட்டார். என்னுடைய கேள்வி, அன்னாள் அழுததுனால சாமுவேல் கிடைச்சாரா, நம்புறதுனால கிடைச்சாரா? ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம். ஃபர்ஸ்ட் திங், அழுத நம்பிக்கை இல்லை. நல்லா ஞாபகம். ஒரு விஷயத்துக்கு நீங்க கேட்க போறீங்க, அழுது ஜெபிச்சாதான் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்பா கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும், வந்து அழுதுட்டு கேட்குமா, டாடி 10 லட்சம் வேணும்னு கேட்குமா? உங்க அப்பா லட்சம் கொடுப்பாரா? இல்ல உங்க டாடி வரலையா? நீங்க பிள்ளையா இருந்தீங்கன்னா உரிமையா கேட்பீங்க. வேலைக்காரன் என்ன பண்ணுவீங்க? வேலைக்காரன் எப்படி கேட்பான்? ஒரு வேலைக்காரனுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கணும், அவன் உரிமையா கேட்பானா, அழுது கேட்பான்? இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட வேலைக்காரன் மாதிரி கேட்கறீங்களா, ஒரு பிள்ளை மாதிரி கேட்கறீங்களா? உண்மையா சொல்லணும். வேலைக்காரன் மாதிரி கேட்கறீங்களா, பிள்ளை மாதிரி கேட்கறீங்களா? நீங்க பண்ற தப்பு புரியுதா உங்களுக்கு? கடவுள்கிட்ட அழுது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்னுடைய உரிமை பிள்ளைன்றாரு இல்லையா? யோவான் 1வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. யோவான் 1:12. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை கொடுக்கிறார். இப்ப நீங்க ஜீசஸ்ட போயிட்டு உரிமையா கேட்கறீங்களா, இல்ல பிச்சை எடுக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கீழ்த்தரமா பேசுறீங்க, சீப்பா இருக்கிறது கேட்கும் போது. உண்மை அதுதான். நீங்க கடவுள்கிட்ட போயிட்டு உரிமையா கேட்கறீங்களா, பிச்சை எடுக்கிறீங்களா? எசப்பா எசப்பா என்ன பாருப்பா, ஒரே கூச்சல் ஒப்பாரு, இதுக்கு பேர் பிச்சை எடுக்கிறது. ஜீசஸ் உங்களை பிச்சை எடுக்க சொல்லல. ஏசு அவ்வளவு கல்மனக்காரரா? நான் முடிச்சிடும். ஏசு கல்மனக்காரரா? அப்புறம் எதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க? அப்பவாது அவர் மன இறக்கம் இல்ல, ஏசு கிறிஸ்து மனதுருக்கம் இல்லாதவனா? அப்புறம் எதுக்கு நம்ம கூப்பாடு போடணும்? எதுவுமே தேவையில்லை சிஸ்டர். நீங்க நம்புனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொந்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வச்சிருக்கிற எல்லாமே உங்களுக்கு சொந்தம். எப்போ? நீங்கள் நம்பும் பொழுது. அவருடைய வார்த்தையை நம்ப எந்தெந்த வார்த்தையை நம்புகிறீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு சொந்தம். அழும்போது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எப்போ பொண்ணுக்கு அது பையனுக்கு அப்பா கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அழுதாது கேட்டு பார்க்கலாம். வீட்டுக்கார்ட்ட எப்போ அழுவீங்க? இப்பெல்லாம் அழுறதெல்லாம் கிடையாது, மிரட்டுறதான் பிரதர். காலம் மாறி போச்சு. அது உங்க காலத்துல அழுது ஹஸ்பண்ட கேக்குது, இப்பெல்லாம் மிரட்டி கேட்கிறோம். பிரைஸ்லாம் கரெக்டா நான் சொல்றது? சொல்லுங்க. எது அறப்பட்டு கேட்கிறாங்க பாருங்க. அவர் அனுபவத்தை பேசுறாரு பாருங்க. அற விட்டு கேட்கிறான், இருக்கிறியா வெளில போறியான்னு சொல்லிட்டு. பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்க கேட்ட உங்க ஹஸ்பண்ட் கொடுப்பாரு நம்பிக்கை தான் எப்படி கேட்பீங்க? உரிமையா கேட்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டாருன்னு உங்களுக்கு அவசியமா தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அழுது கேட்க ட்ரை பண்றீங்க. அப்போ நம்பிக்கை இருக்கும்போது அழ வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழும்போது நம்பிக்கை போச்சு. எந்த காரியத்துக்கு அழலாம்னு நான் அப்புறம் சொல்றேன். ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல அழுகிறார், அது வேற விஷயமே வேற. நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அன்னாள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அண்ணால் அழுகாம ஏலி வந்து திட்டுறாரு, ஏமா குடிச்சிட்டு வந்தீங்க புலம்புறேன்னு சொல்லி. அண்ணா வந்து இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், என் உள்ளத்தை கொட்டி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஏலி தன்னுடைய தவறை உணர்கிறான். ஆகா, இந்த அம்மா மனசு கஷ்டப்பட்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க, நான் தெரியாம இவங்களை கீழ்த்தரமா பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாம போ, இஸ்ரவேலின் ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். இதுவரைக்கும் அழுதுட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்க? இப்போ முடியெல்லாம் எடுத்து பாரிட்டு அதன் பிறகு அவர் முகம் வாட்டமாய் இருந்ததில்லை. இந்த வார்த்தையை நம்பினாங்க. ஒரு தலைமை குரு வாயிலிருந்து வந்தனா கடவுள் வாயிலிருந்து வந்த மாதிரி அந்த காலத்துல
இப்ப எப்படின்னு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா தலைமை குரு மூலமாக கடவுள் பேசுவது வழக்கம். அப்ப ஏலி வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, கடவுளுடைய குரலை கேட்பார், கடவுளுடைய ஜெபத்தை கேட்பார், இஸ்ரவேலின் தேவன் உடைய ஜெபத்தை கேட்பார், நீ போ அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்பி என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் கவலைப்படவே இல்லை. அப்ப நீங்க கவலைப்படாம எப்ப ஜெபிக்கிறீங்களோ அப்பதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். கவலையோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. நீங்க எத்தனை பேர் கவலை இல்லாம ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் கவலையோட ஜெபிக்கிறீங்க? நிறைய பேர் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பண்றோம், ஐயோ 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 ஐயோ, ஒரு நாளும் பதில் வராது. ஓகே. ஓகே ஓகே ஓகே. நான் சொல்ல வேணும்னு சொல்லல. உங்க சகோதரி என்ன சொன்னாங்க, ஒரு சில நேரத்துல கஷ்டத்தை நினைக்கும் போது அழுக வந்து வெளியில மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. கரெக்ட், உங்களுக்கு கஷ்டத்தை நீங்க போய் அழுகுறதுல தப்பு கிடையாது, கடவுள் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆனா பதில் கிடைக்கணும்னா இந்த அழுகையை நிறுத்திட்டு நம்பிக்கையோட ஜெபிக்கும் பொழுதுதான் பதில் கிடைக்கும். நான் உங்க கஷ்டத்தை ஆண்டோட்ட போய் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது. சில நேரங்களில் நம்மளால முடியாத சுச்சுவேஷன் ஆண்டோட்ட உங்க பாரத்தை இறக்கி வச்சு நம்ம என்ன பண்ணோம், பாரத்தை இறக்கி வச்சு ரிலீஃப் ஆயிட்டு அந்நாள் மாதிரி சிரிச்ச முகத்தோட வெளியில போக முடியும். எப்பொழுது கவலை இல்லாம முகம் மலர்ச்சியோட ஆண்டோடைய ஜெபத்தை கேட்டார்னு போறீங்களோ அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்ப முகம் மலர்ச்சியோட போக முடியும், எப்ப நம்பிக்கை வருதோ, எப்போ ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டாலும் நீங்க நம்புறீங்களோ அப்பதான் அந்த முகம் மலர்ச்சி வரும். அப்போ அழுகைக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு அழுது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? ஓகே, மார்டின் பிரதர் உங்க क्वेश्चन நம்பர். ஆமா, அது வர பிரதர், அது அடுத்த சாப்டர். ஓகே பிரதர், வந்து தொடக்கநூல் 3வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை படிக்கும். தொடக்கநூல் 3:17 அந்த எக்ஸாம்பிள் முடிச்சலாம், முடிச்சுட்டு முடிக்கலாம். ஒரு 5 minutes எக்ஸஸ் ஆகும். அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான், ஓகே, நீ உண்டதால் நிலம் உன் பொருட்டு சபிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய், நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி டென்ஷன்ல பிரஷர்ல நீ வேலை செய்வாய். இது சாபமா ஆசீர்வாதம்? அப்ப நீங்க வேலையில டென்ஷன்லயும் பிரஷர்லயும் வேலை செஞ்சீங்கன்னா சாபமா ஆசீர்வாதம்? அதுக்கு மோச்சனம் கொடுத்துட்டாரா, கொடுக்கலையா? ஆனா எத்தனை பேர் அப்படி இல்லாம ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா வேலை செய்றீங்க? இல்ல. அப்ப எதுல வேலை செஞ்சிருக்கீங்க? ஒன்னாலும் சாபத்துல வேலை செஞ்சிருக்கோம். நமக்கு தெரியல. நம்ம ஆம்பளைன்னா அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நான் சொல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, சோம்பேறியா இருக்கணும் ஆண்டவர் சொல்லுங்க. நம்ம ஒர்க் பண்ணணும், சுறுசுறுப்பா வேலை செய்யணும். ஆனா டென்ஷன்லயும் பிரஷர்லயும் பயத்திலையும் வேலை செய்யக்கூடாது, அது சாபம். எத்தனை நாள் நீங்க அப்படி வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஆண்டவர் அந்த சாபத்துல என்னை விடுவித்து விட்டார்னு சொல்லி இந்த கலாத்தியர் 3:13-14 அறிக்கை பண்ணீங்கன்னா அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கி போகும். எத்தனை பேருக்கு அதை நம்ப முடியல? எல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சந்தோஷமான விஷயமா இது இருக்கா இல்லையா? இது வரைக்கும் கேட்டதுல அதனால ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. ஓகே, ஆனா உண்மை இதுதான். அந்த சாபம் உண்மை, அது சாபம், ஆசீர்வாதம் கிடையாது, கடவுள். ஓகே, இப்போ இந்த சாபத்துக்கு முன்னால ஆதாம் எப்படி வேலை செஞ்சார்? இந்த சாபத்துக்கு முன்னால ஆதாம் வேலை செஞ்சாரா செய்யலையா? ஆண்டவர் முதல்ல ஆதாம் படிச்சு என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உருவாக்குனார். ஏதேன் தோட்டத்தை யார் உருவாக்குனது? ஆதாம் உருவாக்குனாரா, கடவுள் உருவாக்குனாரா? அப்ப நமக்கு தேவையானதை யார் உருவாக்கி வச்சிருப்பா? வேலையில கடவுள் உருவாக்கி வச்சிருப்பா. நம்ம வேலை என்னது? பாதுகாக்கிறது, பண்படுத்துறது நம்முடைய வேலை. போயிட்டு ஒரு கம்பெனிக்கு கூட்டு போனாருன்னா
கிரவுண்ட் ஒர்க் யார் பண்ணி வச்சிருப்பாங்க? கடவுள் பண்ணி வச்சிருப்பாரு எல்லாத்துக்கும். நீங்க கடவுள் சொன்ன வார்த்தையை பயன்படுத்தி அங்க வேலை செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும். கரெக்டா? நம்ம போயிட்டு டென்ஷன்ல பிரஷர்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா இதுதான் உண்மை சிஸ்டர். இது ஸ்டோரி கிடையாது, உண்மை இதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியோடு வேலை செய்யறதுதான் கடவுளுடைய விருப்பம். நம்ம இது தெரியாம இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கஷ்டப்படுற மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்துல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நான் வேலை போச்சுன்னா என் குடும்பம் நடந்ததுக்கு வந்துடும். எத்தனை ஆண்களுக்கு இந்த பயம் இருக்குது இல்லையா? இருக்கா இல்லையா? நான் 2 மாசம் வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன், என் பிள்ளைங்களுக்கு யாரும் ஃபீஸ் கட்டுவோம். இது சாத்தம் கொடுக்குற பயம், இது ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப எப்பொழுது நீங்கள் இதை நம்பி, இந்த வார்த்தையை நம்பி, இந்த சாபத்தை ஆண்டவரின் வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டா நம்புறீங்களோ, பயம் இல்லாம நிம்மதியான சுறுசுறுப்பா வேலை செய்யும். சோம்பேறியா இருக்கு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஓகே, அந்த டெலிவரி பெயின் அந்த சகோதரி சொல்லிட்டு இருந்தாலே அங்க மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அவங்களுக்கு கடைசியில அந்த 9வது மாதம் அந்த டெலிவரி பீரியட் வந்தது. டாக்டர்ஸ் வந்து டெலிவரி பெயின் வரல, நீங்க இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம் வரும்போது அந்த அம்மாவுக்கு அந்த பெயின் வரவே, அந்த மகப்பேற்றுக்கான வலி வரல. அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க இதுக்கப்புறம் நாங்க வெயிட் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். இப்போ கூட இருந்த நர்ஸ் சொன்னாங்க நம்ம வேணா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் ஒருவேளை பெயின் வரும். கரெக்டு தான், அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ டாக்டரு ஆப்ரேஷன் தேட்டர் எல்லாம் ரெடி பண்ண நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. நர்ஸ் இன்ஜெக்ஷன் எடுக்க போனாங்க. திடீர்னு அழுக சத்தம். குழந்தை ஏற்கனவே வெளியில வந்து, இந்த அம்மாவுக்கு வழியே தெரியல, குழந்தை வெளியில வந்து கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி சொல்லலாமா? இப்போ இந்த அம்மாவுக்கு யார் டெலிவரி பார்த்தது? பைபிள்ல போட்டிருக்கா போடலையா? எங்க போட்டிருக்கு? நானே உன்னை தாயின் கருவறையிலிருந்து அவரே என்னை தாயின் கருவறையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தவர். எப்ப நீங்க கடவுளை நம்பி இது ஆசீர்வாதம், கடவுள் இந்த சாபத்தை மாத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு டெலிவரி பார்ப்போம்? யாருக்குமே நான் சந்தோஷமே இல்லை. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்ன. ஓகே, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20 வருஷத்துக்கு மேல சொல்லிங்க சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ வந்து சொல்றீங்களேன்றாங்க. ஓகே, அட்லீஸ்ட் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சோ வார்த்தை உண்மையானது. நீங்க நம்பினீங்கன்னா எல்லா சாபங்களிலிருந்து கடவுள் உங்களை மீட்டு விட்டார். விசுவாசித்து அறிக்கை செய்து நம்பும் பொழுது அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இதுவரை இதோ இங்கு பரிமாணம் செய்யப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உங்களுடைய வார்த்தை உயிருள்ளது, ஜீவன் உள்ளது. இருபக்கம் தீட்டப்பட்ட எந்த கருப்புள்ள பட்டயத்தை விட கூர்மையானது. இதோ இந்த வார்த்தை இவருடைய உள்ளத்தை ஊடுருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் சிந்தனையில் இருந்த தேவையில்லாத பயங்கள், சாத்தான் விதைத்த அந்த கலைகளை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அதிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ இங்க இருக்கிற குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய வாழ்க்கையில் அன்றைய இந்த சாபம் ஆசீர்வாதமாக நீ மாற்றிக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா சாபங்களையும் எடுத்து போட்டிருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ மை லார்ட். இதோ இந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் எழுதுமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you. நாம் விசுவாசத்தின் வழியாக நாம் அப்பா தந்தைய உரிமை பெற்றுள்ளோம்னா, கேட்டதோட கண்டதோட அனுபவத்தோட சொல்லி அழகாக நான் விசுவாசத்திற்கு சொன்ன இவர்களை வழியாக ஜான் வழியாக எழுதுவார். இறைவன்